மோகன் விஜய் பதவியேற்பு குறித்து ஆளுநர் அண்ணாட்ட வந்து தனியாருக்கு ஒரு விளக்கம் அளித்தது. என்னன்னா குறிப்பா இவங்க நேற்று வந்து தாங்க ஒரு கடிதம் அனுப்பி சூழல்ல நாளை பதவியேற்பு வைக்கணும் அப்படின்னு டைம் சொல்லியிருந்தாங்க. இவங்களும் வந்து டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நைட்டா இவங்களும் அதற்கான விளக்கம் கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இந்த சூழல்ல அப்புறம் ஆளுநர் இந்த மதியமான வர சொல்லியிருக்காங்க. அவ வந்து அங்க ஆளுநர் அங்க ஒன்றது தகவல் என்ன வந்ததுமா, இப்போ ஆட்சி அமைக்க அழைக்க மாதிரி வந்து விஜய் வந்து கடிதம் அறிந்த சூழல்ல மெஜாரிட்டியா கிட்டத்தட்ட 35% வாக்குகள் பெற்றுள்ளதாக விஜய் சொல்லியிருக்காரு. அது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வேண்டும் என்று இவர் கேட்டிருக்காங்க. ஆளுநர் தரப்புல வந்து கேட்டிருக்காங்க. எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வருதையும் சொல்வதாக விஜய் சொல்லியிருக்கிறதாக வந்து ஆளுநர் தரப்புல வந்து தகவல் வெளியே இருக்கு. குறிப்பா வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி வந்து வெளியே வந்து என்ன ஆதரவு, ஏன்னா பல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. வந்து எப்படி அவங்களுடைய பதவி ஏற்றதுக்கு பிறகு அந்த அவங்க அறுதி பெரும்பான்மை குறித்து இருக்கு. அதுக்கு முன்னாடியே டீட்டெயில் கேட்டுக்கிறது நல்லது. என்னன்னா முடியாம போச்சு என்ன பண்றதுன்னா இவங்க கிட்ட உறுதி பண்றதுக்காக தான் ஆளுநர் விளக்கம் கேட்டு கடிதம் கேட்டுருக்காரு. அவங்களும் அதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க. இந்த சூழல்லாம் ஆளுநர் வர்றதுக்கு வந்து ஆளுநர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் வந்த உடனே தமிழக வெட்டிகளை பார்க்க போறவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க உடனே முடி சொன்னாதான் நாளைக்கு இவங்க கேட்டுக்கொண்டபடி நாளைக்கு வந்து அந்த பதவியேற்பு எல்லாம் நடக்கும். என்னன்னா அவங்க வந்து என்னன்னா கூட்டணி கட்சி கூட இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த ஆதரவு கடிதம் என்பது பின்னாடி கூட அவங்க தருவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நாளை மறுநாள் தான் அவங்க கூட்டமே வச்சிருக்காங்க. என்ன சொல்லலாம் இப்போ ஆளுநர் அந்த ஆதரவு இப்போ பின்னாடி எப்படி உங்களுக்கு ஆதரவு தர போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவரும். அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஆளுநர் சொல்லியிருக்காங்க. ஆளுநர் இன்னைக்கு வந்த உடனே ஆளுநர் தரப்பை வந்து தமிழக வெட்டி கழகம் தரப்பை பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவான ஒரு நாளை பதவியேற்பு நடக்குதா இல்லை தள்ளி போகுமா அப்படிங்கிற விவரம் வெளியே வரும். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஆளுநர் வந்ததுக்கு அப்புறம் தான் முழு தகவல்களும் வெளியாகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா இவர் உடனே அவங்கள வந்து பதவியேற்க வர சொல்லிட்டு பின்னாடி அவங்க கேட்ட ஒரு 2 வார காலத்துல வந்து அறுதி பெரும்பான்மை காட்ட சொல்லுவாங்க. அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் நடக்கும். ஆளுநர் வருகை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா பொறுப்பு ஆளுநர் வந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டை பார்க்கறதுனால அந்த ஆளுநர் வந்த பிறகுதான் எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க முடியும். அந்த சூழல தான் நிலவிட்டு இருக்கு. ஆளுநர் மதியம் அதுக்கு மேல வராரு. மதியம் இவங்களும் உண்மை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது.